ஸோ நம்ம ஃபைனலா இந்த கோவில் கிட்டக்கு வந்துட்டோங்க. ஸோ இந்த கோவில் வந்து நீங்க பார்க்கலாம், இப்போ கடல் போயிட்டே இருக்கு பாருங்க. இன்னமும் மக்கள் வந்து இதோ தாண்டியும் போய் பாக்குறாங்க. ஸோ கடல் உள்ள வாங்க வாங்க அது இன்னும் டிஸ்டன்ஸ் இன்னும் கூட உள்ள போகும். அதுக்கப்புறமா தான் திரும்ப 3 மணிக்கு மேல ஃப்ரண்ட்ல வர ஆரம்பிக்கும். அது மாதிரி இப்போ இது வந்து கோவில். இப்போ நீங்க இந்த கோவில வந்த உடனே இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இது வச்சிருக்காங்க, வாட்டர். இது நம்ம வந்து காலை அலம்பிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணலாம். இப்போ நீங்க பார்க்கலாம் நரசிம்மர்னே வருது, சாரி, பஞ்ச ஈஸ்வரனோட லிங்கம், பஞ்சலிங்கம். இந்த லிங்கம் வந்து சகாதேவன், நக்குலன், அந்த மாதிரி அந்த பெரிய லிங்கம் இருப்பாரு, அவர் பீமன் பண்ணினது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பிரதிஷ்டை பண்ணது. அந்த சைஸஸ் வச்சே நம்ம வந்து சொல்லணும் யார் யாரு அப்படின்ட்டு. வந்து பாருங்க, பீமன் பண்ணின லிங்கம் அவங்க பாருங்க. நம்ம அவ்வளோ பெரிய ஒரு லிங்கம், அவ்வளோ பெரிய லிங்கம். ஸோ இது பீமன் பிரதிஷ்டை பண்ணது. அந்த மாதிரி நம்ம கையாலேயே நம்ம பூஜை பண்ணிட்டு இந்த ஒரு பாக்கியம் நமக்கு இங்க உண்டு. இது வந்து பஞ்ச பாண்டவர்களோட அதாவது பாப விமோக்ஷ ஸ்தானம். ஏன்னா மகாபாரத போர்ல என்ன செஞ்சாங்க, நிறைய அவங்களோட குலத்து மக்கள் இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி இந்த போர்ல இழக்கிற மாதிரி ஆச்சு. உயிர் தியாகம் நிறைய ஆச்சு இல்லையா? சோ அதனால அந்த பாவம் நமக்கு வந்து சுத்திக்கிச்சு, என்ன பண்ணணும்னு சொல்லி கிருஷ்ணன் கிட்ட கேட்கும் போது அவர் சொல்றாரு, நீங்க எப்போ சிவ தரிசனம் கிடைக்குதோ, சிவன் கிட்டதான் உங்களோட பாப்ப விமோசனம் கிடைக்கும். சோ நீங்க சிவனை நோக்கி தவம் பண்ணுங்க, யாத்திரை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நிறைய இடத்துக்கு அவங்க போனாங்க. அந்த மாதிரி அந்த வந்திருக்கிற இதுல இந்த ஸ்பாட்டும் ஒண்ணு. இங்க என்னன்னா ஒரு கருப்பு பசுமாடும் ஒரு கருப்பு நிறத்துல ஒரு கொடையும் கொடுத்து அனுப்புவாரு. இந்த நிறம் எங்க வந்து மாறுதோ, இந்த மாடோட நிறமும் கொடியோட நிறமும் எந்த இடத்துல உங்களுக்கு நிறம் மாறுதோ அங்க உட்கார்ந்து தவம் பண்ணுங்க சிவனை நோக்கி அப்படின்னு சொல்லி அனுப்புவாரு. அவங்க இந்த கடல் வழியாவே நிறைய இடத்துக்கு வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்பாட்டுக்கு வரும் பொழுது கொடியோட நிறம் வந்து மாறிச்சு, வெள்ளை கலரா மாறி, பசுவோட கலரும் வெள்ளையா மாறி, அப்ப இந்த இடத்துல அவங்க தவம் பண்ணி, இங்க பாருங்க பஞ்சலிங்கம் காமிச்சீங்களா, அங்க 1, இது 2, இங்க ஒரு 3, இங்க 4, இது 5வது. சோ இந்த பஞ்சலிங்கமும் பிரதிஷ்டை பண்ணதுக்கு அப்புறம் இங்க ஆஞ்சநேயர் சன்னதி இவங்க பண்ணிருக்காங்க. அண்ட் தாயார் வந்து அம்பாள் பார்வதி தேவியும் இங்க அவங்களோட இதுவும் ஒரு சின்ன விக்கிரகம் இருக்கு. இவங்க இந்த மாதிரி தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களுக்கான கொடிமரம் இது. இங்க இருந்துதான் அவங்க வந்து தவம் பண்ணாங்க. ரொம்ப எப்படி சொல்றது, ஆச்சரியம் நிறைந்த ஒரு இடம். ஏன்னா இன்னைய வரைக்கும் கடல் வந்து என்னைக்குமே மாறி அதோட வேலையை செஞ்சதில்லை. அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த திதினா அந்த திதி, அந்த டைமிங்ஸ் அதுக்கு ஏத்த மாதிரிதான் உள்வாங்கிறதும் வெளியே வர்றதும் ஒரு நாளும் மாறுறதில்லை. ஸோ இயற்கை கரெக்டா அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பெர்ஃபெக்டா தான் இருக்கு. மனுஷங்க நம்ம தான் ஒவ்வொரு நேரம் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு அழகான, திரும்பவும் அதேதான், ஒரு அழகான திவ்யமான ஒரு இடம். மனசுக்கு பரிபூர்ணமா ஒரு பிரசாந்தம் கிடைக்குது. நிம்மதியா தரிசனம் பண்ணலாம், நிம்மதியா மெடிடேஷன் பண்ணலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ சிவனை நோக்கி தவம் செய்யுங்க. ஆனந்தத்துல நம்ம உருகுவோம். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் நம்ம யாத்திரைகள் எல்லாருமே பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஒவ்வொருத்தரும் மெடிடேஷன் டைம் திவ்யமா திருப்தின்ற போதுதான் நம்ம புறப்பட போறோம். இன்னைக்கு வேற எந்த ப்ரோக்ராம் இல்லைன்னா இன்னைக்கு டே 5 வெறும் இந்த நிஷ்கலங்க இவரை தரிசனம் பண்ணிட்டு நம்ம அகமதாபாத் நோக்கி தான் போறோம். ஸோ ஈவினிங்க்கு அப்புறமா ஷாப்பிங் டைம். ஸோ அவங்களோட சாய்ஸ். ஸோ இங்க எவ்வளவு நேரம் மன திருப்தி அடைகிற வரைக்கும் உட்காரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் ஓகேங்களா. நீங்களும் குஜராத் வந்தீங்கன்னா சோம்நாத் கண்டிப்பா பாருங்க. அதே மாதிரி அந்த நேத்து ஒரு கடல் கோவில் காமிச்ச கங்கேஸ்வர், அதுக்கப்புறம் இந்த கோலியாக், இது 3மே ரொம்ப சிறப்பான ஒரு இது. நாகேஸ்வரம் யாருமே விட்டு போக முடியாது, பட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்றது எல்லாம் வந்து ஆச்சரியத்துக்கு ஒரு பிளேஸ். ஏன்னா சோம்நாத் ஏன் ரொம்ப ஆச்சரியம் அப்படின்னா கடைசி, அதாவது நிலப்பரப்பு அப்படிங்கிறது கடைசி, அதுக்கப்புறம் ஃபுல்லாவே அரேபியன் சி, அதுக்கப்புறம் ஃபுல்லாவே ஓஷன் தான். அதனால உங்களுக்கு நிலப்பரப்பு அப்படின்றது அதான். அதனால அந்த இதுவும் கண்டிப்பா பார்க்கணும். சோம்நாத் போனீங்கன்னா ஈவினிங் ஒரு லைட் ஷோ நடக்கும், அதுவும் கண்டிப்பா பாருங்க. இந்த 5 ஸ்பாட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிஷ்கலங்க மகாதேவ், அதுக்கப்புறமா நம்ம கங்கேஸ்வர் பார்க்கணும், சோம்நாத் பார்க்கணும், நாகேஸ்வர் பார்க்கணும், துவாரகா பார்க்கணும். இந்த 5 இம்பார்ட்டன்ட் ஸ்பாட்ஸ். அது தவிர உங்களுக்கு நேரம் இருந்தா மிச்சது எல்லாரையுமே பாருங்க. ஓகேங்களா. தேங்க்யூ.